ஸோ செபியிலிருந்து எஃப்என்ஓ ட்ரேடிங் ரிலேட்டடான புது ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் கற்றுக்கிட்டதை அப்படியே எங்கே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் திங், பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைல் ட்ரேடர். இன் ஜென்ரல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதோ இல்லை ரேண்டமாக நான் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது எனக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ செபியோட சர்க்குலர் நேற்று வந்திருக்கு. இந்த சர்க்குலர் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் அண்ட் அனாலிசிஸ் தே டிட். ஒரு ஃபைண்டிங் ரிப்போர்ட் மாதிரி அவங்க ஜூலையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்லி அதில் அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் அதுதான் அதை அலைன் பண்ணி தான் இந்த சர்க்குலரும் இருக்குது. ஸோ போத் தட் சர்க்குலர் அண்ட் அந்த ஃபைண்டிங் ப்ளஸ் இந்த சர்க்குலர் ரெண்டுமே செபி வெப்சைட்டில் இருக்குது. வேணா என்னோட கமெண்ட்டில் நான் இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ரூல்ஸ் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதில் 3 ரொம்ப மேஜர் இம்பேக்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. 3 இமீடியட்டாக நவம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ப்ளஸ் நமக்கு கொஞ்சம் இம்பாக்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு அவங்க சொல்கிறது ஸோ இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங்க்கு மார்ஜின் அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்னோட கேபிட்டல் ரொம்ப சின்னது, லெஸ் தேன் lakh. நான் ட்ரேட் பண்ணுற லாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கூட சில டைம் 1 lot 2 lotல பண்ணுவேன், மேக்ஸிமம் 10 lots, அதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு ஒரு பெரிய மார்ஜின் பெனிஃபிட் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன், எனக்கு எப்போவுமே நான் ஃபுல் ப்ரீமியம் பே பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ இதனால் எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ செகண்ட் ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் ஆன் எக்ஸ்பைரி டே. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி டேட்ஸில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கி விற்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுறேன், ஆப்ஷன் செல்லிங்குள்ளேயே நான் இல்லை. ஸோ ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் எதுவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஆல்சோ நான் இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணுறேன், பொசிஷன் பண்ணுறதில்ல. ஸோ எப்போ ஆப்ஷன் செல்லிங் நம்ம நார்மலாக பண்ணுவோம் அப்படின்னா லைக் பொசிஷனலாக பண்ணும்போது ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலையும் எனக்கு தெரிஞ்சு கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதுவும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணலை. தேர்ட் ரூல் ஒரு மானிட்டரிங் தான், இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறது இண்டெக்ஸ்க்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்க்கு பேசிக்லி. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் தான், வாலட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு ஸ்டாக்ஸ்லாம் இது இருக்கும், அந்த மாதிரி லைக் எவ்வளோ வால்யூம் அலோவ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் தான் இது. அகெயின் இது அட் திஸ் பாயிண்ட் இது ஒரு மானிட்டரிங் மாதிரி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு அவங்க எதுவும் ஆக்ட் பண்ணுற மாதிரி இந்த சர்க்குலரில் இல்லை. மேபி நெக்ஸ்ட் டைம் இல்லை இதை ஃபாலோ அப் பண்ணி அவங்க வேறு ஏதாவது ரூல்ஸ் இதை வச்சு கொண்டு வரலாம். ஸோ இதுவும் ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா லைக் இது எல்லாமே இப்போ இமீடியட்டாக இம்பேக்ட் வரப்போகிறதில்ல. லைக் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறதும் 1st February தான் வருது. கேலண்டர் ஸ்ப்ரெட், அதுவும் கேலண்டர் ஸ்ப்ரெட் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேக்கு மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, மற்ற டைமுக்கு கிடையாது. ஸோ அதுவும் February தான் வருதுன்னு நினைக்கிறேன், எஃபெக்டிவ் ஃப்ரம் February. இன்ட்ராடே மானிட்டரிங் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் இமீடியட்டாக இல்லை, ஏப்ரல்லேருந்து தான் அது வருது, நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ரூல்ஸுமே நமக்கு ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஐ மீன் இஃப் யூ ஆர் அ ஸ்மால் ஸ்கேல் ஆப்ஷன் பையர் அப்படின்னா உங்களுக்கு இது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாமே ரிலேட்டிவாக கொஞ்சம் சீக்கிரமே வருது, லைக் November 20th இது எல்லாமே வருது. ஃபர்ஸ்ட் திங் கான்ட்ராக்ட் சைஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட் சைஸை அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மாற்றுறாங்க. ஸோ பேசிக்லி இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கிறது 2015 வந்த ஒரு ரூல். அதுபடி என்னன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ 5 to 10 lakhs இருக்கணும் அப்படிங்கிறது. அதை 15 to 20 lakhs மாற்றுறாங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாட் சைஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத இது மாற்றும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இதோட லாட் சைஸ் 25. நான் சொன்ன மாதிரி கேப் அமௌண்ட் 5 to 10 lakhs, ஓகேங்களா. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா பேசிக்லி லாட் சைஸ் இன்டூ இண்டெக்ஸ். ஸோ 25 இன்டூ இன்னைக்கு இண்டெக்ஸ் 26,000 கிட்ட இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி இது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு 25 இன்டூ 26,000 gives us 6.5 lakhs, ஓகேங்களா. ஸோ
ஸோ ஆல்ரெடி நம்மளோட லிமிட்குள்ளே தான் வந்து இருக்குது, நம்ம 5 to 10 lakhs லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து they want to change it to 15 to 20 lakhs. ஸோ பேசிக்லி நம்ம வந்து இப்போ 15 lakhs அப்படின்னு வச்சிட்டோம்னா 15 lakhs by 26k இது வந்து எவ்வளோ நமக்கு கொடுக்கும் அப்படின்னா 15 lakhs by 26,000 should give us 57. அப்படின்னா நம்ம லாட் சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 60 வரைக்கும் வரலாம். இது வந்து டிபெண்டிங் 26,000 அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சைஸ், ஐ மீன் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ். இது வந்து இப்போ நவம்பர் அப்படிங்கும்போது நமக்கு இன்னொரு 1.5 மாதம் இருக்குது. ஸோ இது அதிகமாகலாம் கம்மியாகலாம், அன்றைக்கி என்ன ரேஞ்சில் இருக்கோ அதுக்கு ஒரு ஸோ அந்த இதை பொறுத்து மாறும். ஸோ இப்போ இந்த 26 அப்படிங்கிறது 27 ஆச்சு அப்படின்னா லாட் சைஸ் ஒன்றும் கம்மியாகும், இல்லை இது 24 ஆச்சு அப்படின்னா லாட் சைஸ் கொஞ்சம் அதிகமாகும். பட் எய்தர் வே வி கேன் எக்ஸ்பெக்ட் 60 to 75 அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்ம சரி இப்போ நம்ம ஸ்மால் ஸ்கேலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், நான் வந்து எப்பவுமே 2 லாட் தான் வாங்குவேன் அப்படின்னா இனிமேல் மேபி உங்களால் 1 லாட் தான் வாங்க முடியும். உங்களோட சார்ஜஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது தான். பேசிக்கலி இங்கே நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் நம்ம லாட் சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் சார்ஜஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே ஒரே செட் ஆஃப் ட்ரேட் தான். லைக் 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ 20% கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 500 ரூபா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வரணும். பட் நெட்டாக வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ்லாம் போக, இது வந்து நான் ஜெரோதால பண்ணேன். ஸோ மேபி உங்களோட ப்ரோக்கரேஜ் பொறுத்து கொஞ்சம் மாறலாம், பெரிய வேரியேஷன் இருக்கக்கூடாது. பட் ஐடியா வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறதுல அது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2.1% வந்து நமக்கு கட் ஆகுது ப்ராஃபிட் இருந்து. ஸோ அது வந்து உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட் இருந்து 10% வந்து சார்ஜஸாகவே வந்து போயிடுது ஒரு லாட்டாக வாங்கும்போது. இதுவே வந்து நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. மீனிங் உங்களோட சார்ஜஸ் அப்சல்யூட்டாக வந்து கம்மியாகிறது இல்லை, பட் ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் ப்ராஃபிட் அது வந்து கம்மியாகுது. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்சல்யூட் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 500லேருந்து நமக்கு 447 ரூபா போச்சுன்னா 52 ரூபா கட்டுறோம். ஸோ இந்த 52 அப்படிங்கிறது இங்கே 89 ஆகுது. ஸோ பேசிக்கலி ஒரு 37 ரூபா அதிகமாகுது அப்படின்னாலும், பட் ரிலேட்டிவாக உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாயில் வந்து நம்ம 90 ரூபா கட்டுறதுக்கும் 500 ரூபாயில் வந்து 50 ரூபா கட்டுறதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பெரிய கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் லாட்ஸ் நிறையா பண்ணும்போது உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகும். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் யுவர் லாஸ். இது வந்து நீங்கள் அதே 10% லாஸ்க்கு நான் போட்டிருக்கேன். 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அப்போ உங்களோட சார்ஜஸ் எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் வேறு என்ன நமக்கு இஷ்யூ ஆகும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகுது. சரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்கிட்ட 10,000 ரூபா தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ என்னால் வந்துட்டு இன்றைக்கி வந்து இப்போ ஆப்ஷன் செயினில் போய், ஸோ இப்போ இது வந்து நான் 10th அக்டோபருக்கான நிஃப்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அட் தி மணி வந்து 200 rupees அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்படின்னா நம்மளால் வந்து அப்படின்னா 10K by 200 அப்படின்னா நம்மளால் வந்து 50 குவான்டிட்டி விச் மீன்ஸ் by 25 2 லாட் நம்மளால் இன்றைக்கி வாங்க முடியும். பட் இதுவே வந்து இந்த 50 வந்து இப்போ நமக்கு லாட் சைஸ் வந்து 60 ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு லாட் கூட வாங்க முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு லாட்டுக்கே வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கலி அப்போ நீங்கள் உங்களுக்கு கேபிட்டல் அதிகமான வேண்டியிருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப வெளியில் தள்ளி வாங்குற மாதிரி இருக்கும். சரி இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து இப்போ 200 ரூபா வாங்குற இடத்துல என்னால் 100 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 25,800 வாங்குறதுக்கு பதிலாக நான் 26,000 வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை அதை விட தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸ்லாம் வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பைரியை வந்து கம்மி பண்ணுறாங்க. லைக் நம்பர் ஆஃப் எக்ஸ்பைரி, எத்தனை டெரிவேட்டிவ்ஸுக்கு வந்து எக்ஸ்பைரி கரண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு மொத்தமாக ஒரு 6 டெரிவேட்டிவ் வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டியில் மண்டே வந்து மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைர் ஆகுது, டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி, வெனஸ்டே பேங்க்கு அண்ட் தேர்ஸ்டே வந்து நிஃப்டியே வந்து எக்ஸ்பைரி. இதே வந்து சென்செக்ஸில் வந்து மண்டே வந்து பேங்க் எக்ஸும் ஃப்ரைடே வந்து சென்செக்ஸும் வந்து இருக்குது. ஸோ லிட்டரலி நமக்கு எல்லா நாளும் ஏதோ ஒரு எக்ஸ்பைரி வந்து இருக்குது. மண்டே வந்து 2. ஸோ ஒரு வாரத்துக்கு நமக்கு மொத்தம் 6 டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி இருக்குது. இதை வந்து வீக்லி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரி அப்படிங்கிற மாதிரி கொண்டுறாங்க. ஸோ பேசிக்கலி நிஃப்டி வந்து ஒரு எக்ஸ்பைரி வச்சுக்கலாம், சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்பைரி. ஸோ மோஸ்ட்லி நிஃப்டி வந்து ப்ராப்ளி நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டியில் போவாங்க. சென்செக்ஸ் சேம் திங், டே வந்து மேபி அதே டேலேயே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா
எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ரீசனால். ஸோ இது அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறையா டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேடிங் எந்த அளவுக்கு அதிகமாகுது, வால்யூம் எவ்வளோ அதிகமாகுது, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுக்கான ரேஷனலாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லியே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய படிங்க. சும்மா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும், பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹீரோ ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தி மணி பொசிஷன்ஸை வந்து இப்போ எடுத்துக்குவாங்க. ரொம்ப வெளியில் இருக்கும்போது அது வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அது வந்து லைக் ரொம்ப ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட். பேசிக்கலி அது வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளை ஆகும், 5x 10x வரைக்கும் போகலாம். லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் போகலாம். நம்ம ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ் கொஞ்சம் லிமிட்டட். ஸோ அந்த பேசிஸில் பட் ஆனால் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் மொத்தமாக போயிடும். ஸோ அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னுங்கிறது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ரேஷனலாக வந்து இருக்குது. அகைன் இது வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்கள இம்பாக்ட் பண்ணும். அதே மாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்கிற இஷ்யூஸ் வந்து நமக்கு வால்டிலிட்டி மற்ற இதுலேயும் வந்து கம்மியாகலாம். இப்போ மிட் கேப் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது அதில் இருக்கிற வால்டிலிட்டி வந்து இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியாக மாறும்போது அதோட வால்டிலிட்டி கம்மியாகலாம். இதுவும் வந்து நவம்பர் 20 வந்து எஃபெக்டிவ் ஆகுது. அண்ட் லாஸ்ட் திங் வந்து டெய்ல் ரிஸ்க் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் எக்ஸ்பைரிக்கு. இது வந்து பேசிக்கலி இஎல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நம்ம வந்து மார்ஜின் பே பண்ணுற மாதிரி தான். இது எகைன் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது பண்ணுறது தான். இப்போ கரண்ட்லி வந்து அது ஸ்டாக்ஸுக்கு வந்து 3.5% இருக்குது, நம்ம இண்டெக்ஸுக்கு வந்து 2% இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொரு 2% அதிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எகைன் இது வந்து நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு மட்டும்தான் இம்பாக்ட் ஆகும். பொசிஷனலாக வந்து பண்ணுறவங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எகைன் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்க எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணோம்னா இந்த 2% மார்ஜின் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து இதை புரிஞ்சுக்கிறேன். இது வந்து எகெயின் வந்து நவம்பர் 20 வருது. ஸோ பேசிக்லி இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி ரீட்டைல் ட்ரேடர்ஸாக வந்து அவங்க கம்மி பண்ணணும், இல்லை வந்து இன்னும் கர்டெயில் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டேட்டாலாம் அவங்க சொன்ன மாதிரி 1.8 lakh crores வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 1. ஆப்வியஸ்லி இப்போ ட்ரேடில் வந்து ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணணும்னா இன்னொருத்தர் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த 1.8 lakh crore வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஃபரன்ஸ். ப்ராப்ளி செபி மைட் ஹேவ் சம் டேட்டா அரவுண்ட் இட் ஆஸ் வெல். அது வந்து அந்த ஜூலையில் வந்து சர்க்குலரில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து அவங்க எப்படி வந்து இதை கர்டெயில் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா கேபிட்டலில் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. விச் மீன்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி லாட் சைஸ் அதிகமாகுது. அப்படிங்கும் போது நீங்கள் அதிக கேபிட்டல் உள்ளே போட வேண்டியிருக்கும், மார்ஜின் அதிகமாகுது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் கஷ்டமாகும். ஸோ ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறவங்களுக்கும் வந்து இப்போ ப்ரீமியம் ஃபுல்லாக பே பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ள வருது. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு பே மோர். இல்லைன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் வர்ற ப்ராஃபிட் லாஸில் நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ மார்ஜின் அது இதுன்னு ஆட் ஆகும். இன்னும் நீங்கள் லாட்ஸ் கம்மியாக பண்ணும் போதும் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தியாகும். ஸோ விச் மீன்ஸ் மோர் லாட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், விச் மீன்ஸ் மோர் கேபிட்டல் இஸ் நீடட். ஸோ பேசிக்லி கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறதை வந்து கஷ்டமாகுது அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்று இந்த எக்ஸ்பைரிஸ் எல்லாம் கம்மி பண்ணுறது மூலிமா அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல மூவ் தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு போயிட்டு ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபைன், 5x 10x. பட் 100 பேர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்கு தான் ஒர்க் ஆகும். அப்போ 90 பேர் அதில் லாஸ் பண்ணுறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப ஹை ரிஸ்க் அது. அது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஏன்னா அந்த அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு டேல கூட பண்ண மாட்டாங்க. இட் வில் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 30 minutes, half an hourல வந்துட்டு போயிட்டு இல்லை ஒரு 1 hourல போயிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ், ரொம்ப கேம்பிள் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ அதை வந்து கர்டெயில் பண்ணுறது வந்து இட்ஸ் ப்ராப்ளி மைட் ஹெல்ப் மெனி பீப்புள். மற்றபடி இன்னொரு பெரிய இது வந்து இன்ட்ராடே மேனிபுலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக இதை நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போன மாதம் செப்டம்பரில் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ப்ராப்ளி அரௌண்ட் 3rd வீக்கில் வந்து நடந்து. ஸோ இது நிஃப்டியோட 5 minute சார்ட் நான் சொன்ன மாதிரி 20th செப்டம்பரில் பார்த்தோம் அப்படின்னா அட் 125 இருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 point ட்ராப் இருந்தது. அதுக்கு அடுத்த 15 minutesலேயே வந்து அது மறுபடியும் 230 points அதிகம் போச்சு. ஸோ இப்போ இங்கே இருந்ததுன்னா 230 points. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆப்வியஸ்லாக வந்து ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் உள்ள வந்து டக்குன்னு அவங்க ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க அதிகமும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால இதை ஆன்டிசிபேட் பண்ணவே முடியாது. இந்த டைமில் வந்து நம்ம ட்ரேட் எதையோ ஒன்று நம்ம ஓப்பன், ஏன்னா இப்போ இது வந்து நம்ம ஆப்வியஸாக இந்த மாதிரி இதில் வந்து நம்ம லாங் போயிட்டுருப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கூட இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி
மேனிப்புலேஷன்லாம் வந்து கர்டேல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி தான். இப்போ லைக் இதெல்லாம் சில ஆப்வியஸாக சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரேடியாக ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ரேட் பண்ணவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவாக இதை நான் பார்க்கல. ஏன்னா நம்மளால் இப்போவும் ட்ரேட் பண்ண முடியும், இப்போவும் நம்ம போய் நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 வச்சும் பண்ண முடியும். கொஞ்சம் அவுட் ஆஃப் தி மணி போகிற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று ஃபஸ்ட் திங் 10,000 எல்லாம் வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் வர்றது அப்படிங்கிறதே பெரிய ரிஸ்க். ஓரளவுக்கு டீசன்ட் கேபிட்டல் இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவுமே ரிஸ்க். 50,000 கூட இல்லாமல் இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து சார்ஜஸ் அண்ட் டேக்ஸ்லேயே வந்து போயிடும். ஸோ ஒரு டீசன்ட் கேபிட்டல் இல்லாமல் ஒரு சாலிடான ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இன்ட்ராடே பண்ணுறது என்றைக்குமே ரிஸ்க் தான். பட் தட் செட் இதோட நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கல. மேபி ஆஃப்டர் 6 months ஆர் another year they might curtail it even more. ஏன்னா இப்போ இந்த 15 to 20 lakhs கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறத வந்து 40 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னும் நியூஸ் வருது. ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஆகலாம். பட் லெட்ஸ் சி. ஆஸ் ஆன் டுடே இது ஒரு பெரிய சேஞ்ச் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட காஷியஸாக வந்து பண்ணுறது நல்லது. I hope this was helpful. I'll see you in another one. Thank you.